ஓம் நமச்சிவாய. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் களல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லை சிற்றம்பலத்துள்ளும் என் சிந்தையுள்ளும் வீற்றிருக்கும் எம்பெருமானாகிய சிவபெருமான அருளாலே திருவாசகம் பற்றி பேசவும் பாடவும் விளக்க உரை கூறவும் விளைந்துள்ளேன். என் சிற்றறிவுக்கு எட்டியபடியும் தில்லை பெருமானின் அருளின்படியும் என்னால் முடிந்தவரை விளக்க உரை தர முயற்சிக்கிறேன். தமிழ் மொழியானது அமிழ்தினும் இனியது என்பதில் ஒரு ஐயமில்லை. அதுபோல தமிழ்மொழி தந்த காவியங்கள், இலக்கியங்கள், நாடகங்கள் எண்ணற்றவை. அதுபோலவே தமிழையும் தெய்வீகத்தையும் ஒரு நாளும் பிரிக்க இயலாது. கடந்த 60-70 வருடங்களாக தமிழிலிருந்து தெய்வீகத்தை பிரித்து பள்ளி பாடத்திட்டங்களிலிருந்து தெய்வீக பாடல்களையெல்லாம் நீக்கி இன்று தமிழ்நாடு இந்த நிலைக்கு வரும்படி செய்துவிட்டார்கள். தெய்வீக தமிழ் தந்த இலக்கியங்களில் தமிழ் வேதம் என்று சொல்லப்படுவது 12 திருமுறைகள் ஆகும். இந்த 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பியவர்கள். அவர் தொகுத்த விதம், அந்த கதை எல்லாவற்றையும் ராஜராஜ சோழன் என்ற திரைப்படத்தின் மூலம் எல்லோரும் கண்டிருக்கலாம். இந்த 12 திருமுறைகளை அருளிச் செய்த ஆசிரியர்கள் 27 பேர். இந்த 27 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 40,000 பாடல்கள் பாடப்பெற்றன. ஆனால் அவை கண்டெடுத்து செல்லரித்தது போக மீதி நமக்கு கிடைத்த பாடல்கள் 18,300. இந்த 18,300 பாடல்களை 12 திருமுறைகளாக தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பியவர்கள். இனி அந்த தொகுப்பு வரிசைகளை காணலாம். முதல் 3 திருமுறைகள், அதாவது 1, 2, 3, இந்த 3 திருமுறைகளும் திருஞான சம்பந்தர் அருளிய பாடல்கள் உள்ளது. 4, 5, 6 என்பதில் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய பாடல்கள் அமையப்பெற்றது. 7ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பாடல்கள் உள்ளன. 8வது திருமுறையில் மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவாசகம், திருக்கோவையார் என்பவை அடங்கும். 9ஆம் திருமுறையில் 9 ஆசிரியர்கள் கொண்ட 29 திருப்பதிகம் உள்ள 301 பாடல்கள். 9 ஆசிரியர்களால் பாடப்பெற்ற 29 திருப்பதிகங்கள் உள்ள 301 பாடல்கள் 9வது திருமுறையில் அடங்கியுள்ளன. அந்த 9 ஆசிரியர்கள் யார் என்று சொன்னால், திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி, காட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலிய அமுதனார், புருஷோத்தம நம்பி, சேதிராயர் ஆகியோர். இதில் 9ஆம் திருமுறையானது திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு என்ற 2 தொகுதிகளாக உள்ளது. திருப்பல்லாண்டு
சேந்தனாரால் பாடப்பட்டது. ஆனால் அந்த திருவிசைப்பா பாடிய சேந்தனார் வேறு, திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் வேறு, கழிகொண்டு சிவபெருமானை மகிழ்வித்த சேந்தனார் வேறு. இவ்வாறு 3 சேந்தனார்கள் வெவ்வேறு காலங்களில் சிவபெருமானை துதித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த 9 ஆசிரியர்கள் சேர்ந்ததுதான் திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். இவை 9வது திருமுறையிலே வருகின்றன. 10வது திருமுறை முழுக்க முழுக்க திருமூலரின் திருமந்திரம். இந்த திருமூல தேவ நாயனார் என்பவர் கதை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். திருமூல தேவ நாயனார் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக குறிப்புகள் சொல்கின்றன. இவர் ஆண்டுக்கு ஒரு பாட்டாக 3000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவை திருமந்திரம் என்ற தொகுப்பாகவும், அந்த திருமந்திரம் இங்கு 10வது திருமுறையாக அமைய பெற்றுள்ளது. 11வது திருமுறை. 11வது திருமுறையில் திருவாலவாயுடையார் திருப்பாசுரம் முதல் நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதச மாலை. இதில் 12 ஆசிரியர்கள் பாடியுள்ளார்கள். 1401 பாடல்கள் உள்ளன. இதில் சிவபெருமானை தவிர விநாயகர், திருமுருகன் ஆகியோர் பாடல்களும் இந்த 11வது திருமுறையில் அடங்கியுள்ளன. இதில் திருமுருக குறிப்பாக சொல்ல வேண்டியது நக்கீர தேவ நாயனாரின் திருமுருகாற்றுப்படை. அது முழுக்க முழுக்க முருகனையே பாடியதாகும். இந்த 12 பேர் யார் யார்? இந்த 12 பேரில் திரு ஆலவாய் உடையார், 2வது காரைக்கால் அம்மையார், 3வது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், 4வது சேரமான் பெருமான் நாயனார். இவர் சேர நாட்டைச் சேர்ந்த ஒரு மாமன்னன். 5வதாக நக்கீரதேவ நாயனார். நக்கீரன் பற்றி நாம் யாவரும் சில வரலாறு அறிவோம். 6வது கல்லாட தேவநாயனார், 7 கபில தேவநாயனார், 8 பரண தேவநாயனார், 9 இளம்பெருமான அடிகள், 10 அதிராவடிகள், பட்டினத்து பிள்ளையார், 12வதாக நம்பியாண்டார் நம்பி. இந்த 12 பேரும் சேர்ந்து 1401 பாடல்கள் பாடியுள்ளார்கள். அவை 11ஆம் திருமுறையில் வருகிறது. 12ஆம் திருமுறை முழுக்க முழுக்க சேக்கிழார் சுவாமிகளின் திருவங்கம் பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் முழுவதுமே மேற்கண்ட சிவ தொண்டர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பும் அவருடைய அதில் சேக்கிழாருடைய கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவை முழுவதும் சேர்ந்தே தமிழ் வேதம் எனப்படுகிறது. சிவபெருமானை முதன்மையாக கொண்டு வழிபடுவது சைவ மதம். இப்போது நாம் காணப்போவது 8வது முறையான சிவபெருமானை முதன்மையாக கொண்டு வழிபடுவது சைவ மதம். இப்பொழுது நாம் காணப்போவது 8வது திருமுறையான திருவாசகம், அதன் பின்னே திருக்கோவையார் ஆகியவற்றை காணலாம். இந்த 8வது திருமுறையை முதலாவதாக தேர்ந்தெடுத்த காரணம், சைவ மதத்தின் முதல் வழிபாடு சிவபுராணத்திலிருந்தே தொடங்குகிறது. முதலில் நாமும் பின்னர் நம் செல்வங்களும் இந்த சிவபுராண வழிபாட்டிலிருந்து தொடங்குவதே சிறப்பாகும். அது சரி. 2வதாக ஏன் திருக்கோவையார் என்றால், அது எம்பெருமான் சிவபெருமான் கைப்பட எழுதியது. மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்ல, கைப்பட சிவபெருமானே எழுதி சன்னதியில் வைத்துவிட்டு மறைந்து விட்டது. இவ்விரண்டின் நூலாசிரியர் மாணிக்கவாசக சுவாமிகள். எப்பொழுதுமே நாம் ஒரு வழிபாட்டை துவங்கும் போது நாம் யாரை வழிபடப் போகிறோம் என்பதும், எந்த நூல் வழியாக வழிபடப் போகிறோம், அந்த நூலை செய்தவர் யார், அந்த நூலின் சிறப்பென்ன, இதையெல்லாம் பற்றி நாம் தெரிந்து கொள்ளுதல் அவசியம். அந்த வகையிலே இப்பொழுது சைவ சமய பொருளான சிவபெருமானை வழிபடப் போகிறோம்.
எதன் மூலமாக? சிவபுராணம் மூலமாக. அதன் ஆசிரியர் வரலாறை இப்போது பார்க்கலாம். இந்த சிவபுராணமானது திருவாசகத்தின் முதல் பதிகம். திருவாசகத்தில் 51 பதிகங்கள் உள்ளன. இந்த 51 பதிகங்களையும் முறைப்பட பாடியவர் மாணிக்கவாசக சுவாமிகள். அந்த மாணிக்கவாசக சுவாமிகள் பாண்டிய நாட்டிலே வைகை ஆற்றங்கரையிலே திருவாத ஊரர் என்னும் சிற்றூரிலே ஒரு அந்தணர் மரபிலே உதித்தவர். தந்தையார் பெயர் சம்புபாத சரிதர், தாயார் பெயர் சிவஞானவதி. இன்றைக்கு ஏறக்குறைய 1550 ஆண்டுகளுக்கு முன்னராக அவர் வாழ்ந்ததாக குறிப்புகள் சொல்கின்றன. சிலர் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்றும் சிலர் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்றும் சொல்லுகிறார்கள். இளமையிலேயே இவரது மேன்மை அறிந்த பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் இவரை தன் முதல் அமைச்சராக்கி தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தை வழங்கினார். அதன் பின்பு வந்த மாணிக்கவாசகரது கதைகள், அதாவது அவர் குதிரை வாங்க சென்றது, ஆவுடையார் கோவில் என்னும் திருப்பெருந்துறையிலே சிவபெருமானை குருவின் வடிவிலே கண்டது, அதன்பின் சிவபெருமான் இவருக்காக நரியை பரியாக்கியது, பின் பரியை நரியாக்கியது, அதன் பின்னரே பந்தி என்னும் கிழவிக்கு உதவி செய்ய போய் பிட்டு வாங்கி சாப்பிட்டு பிரம்படிபட்டு அந்த பிரம்படியானது உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் சென்றடையும்படி செய்த சிவபெருமான் அவருடைய புகழை பாடியது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதை. திருவாசகம் என்றவுடனே நம் மனதிலெல்லாம் ஒரே ஒரு வாக்கியம்தான் முதலில் படும். அது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பதே. பல நூலாசிரியர்கள் இந்த திருவாசகத்தை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார்கள். சிவப்பிரகாச சுவாமிகள் என்பவர் 4 நான்மணி மாலையில் 10 பாடல்களில் இந்த திருவாசகத்தை பற்றி மட்டுமே சொல்லியிருக்கிறார். ராமலிங்க சுவாமிகளோ இவருடைய இன்னொரு பெயரான ஆளுடைய அடிகள் பாமாலை என்ற பாமாலை எழுதி அதில் 10 பாடல்கள் அடங்கிய ஒரு பாராட்டை இந்த திருவாசகத்துக்கு செய்கிறார். இதையெல்லாம் விட கிறித்துவத்தின் தலைமை பொறுப்பில் உள்ள ஜியு போப் என்பவர் ஒரே ஒரு வரி, சிவபுராணத்தின் ஒரே ஒரு வரியை கேட்டு மெய்மறந்து அதன்பின் திருவாசகம் முழுவதையும் தமிழிலே படித்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து தன்னுடைய ஆத்மா இதில் திருப்தி அடைவதாக சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு வரி என்னவென்றால், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இதன் விளக்கத்தை கேட்டார்கள். இமைப்பொழுது, நம் கண்ணிமைக்கும் பொழுது, அந்த கண்ணிமைக்கும் பொழுது என்பது ஒரு வினாடியை விட சீரியது. இந்த கண்ணிமைக்கும் பொழுது கூட அவன் என் நெஞ்சில் இருந்து விலகுவதில்லை என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். இதை கேட்ட ஜியு போப் அவர்கள் கண்ணீர் மல்கீர். என்ன பக்தி இவருடைய பக்தி! ஒரு நொடி கூட வீணாக்கவில்லை. ஒரு நொடியில் ஒரு இமைப்பொழுதும் அவர் மனதிலிருந்து இறைவன் போகவில்லை என்றால் மாணிக்க சுவாமிகளே ஒரு கடவுள் போலத்தான் என்று ஜியு போப் சொல்கிறார். அதனாலேயே அவர் திருவாசகம் படிப்பதற்காகவே தமிழ் படித்து பின்னர் திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தன் நாட்டுக்கு எடுத்துச் சென்று அங்கு விரிவுரையாற்றினார். அப்பேறு பெற்ற பாடல்கள் திருவாசக பாடல்கள். ராமலிங்க அடிகள் என்ன சொல்ல வருகிறார் என்றால், வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. பாருங்க என்னென்னலாம் கலக்குதுன்னு பாருங்க. நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து
செழுங்கனி தீச்சுவை கலந்து ஊன் கலந்து, ஊனே கலந்து போச்சு, ஊனுனா உடல், அதுவே அந்த பாட்டுல கலந்து போச்சு. அது மட்டும் இல்ல, உயிர் கலந்து, இவற்றையெல்லாம் இதெல்லாம் கலந்துருச்சுன்னா என்ன ஆகுது? ஓட்டாமல் இனிப்பதுவே. இப்படி ராமலிங்க அடிகளார் சொல்கிறார். இந்த சிவப்பிரகாச சுவாமிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? வேதங்கள், அதாவது 4 வேதங்கள், அவை சிவபெருமானால் ஓதப்பெற்றவை. ரிக்யஜுர் சாமவாத அதர்வண வேதம். ஓகே, இந்த 4 மறைகள், 4 மறைகளும் சிறந்ததா இல்லை திருவாசகம் சிறந்ததா என்ற ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் அவர் கூறுகிறார், வேதம் ஓதின் வெளிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்குருகி நிற்பவரை யாம் கண்டதில்லை என்றார். ரிக்யஜுர் சாம வேதங்களை ஓதும் போது யாரும் இப்படி நெஞ்சு நெக்குருகி நின்று நான் பார்க்கல அப்படின்றார். ஆனால் திருவாசகம் இங்கே ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து மணற்கேணியில் நீரூற்று போல, மணற்கேணியின் நீரூற்று, மணற்கேணியின் நீரூற்று போல கண்களில் கண்ணீர் பாய உடலெல்லாம் புல்லரித்து நிற்பவர்களை நான் கண்டிருக்கிறேன் என்று சிவப்பிரகாசன் சுவாமி சொல்கிறார். அத்தகைய சிறப்பு பெற்றது இந்த திருவாசகம். இதையெல்லாம் விட சிவபுராணம் சொல்லும் முன்னரே தற்சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் என்றால் என் நூல் இத்தனை இத்தனை சிறந்தது என்று அந்தந்த ஆசிரியர்கள் முன்னாடியே எடுத்துரைப்பது தற்சிறப்பு பாயிரம். அந்த தற்சிறப்பு பாயிரமாக மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று சொல்கிறார். இந்த பிறவியே தொல்லைகள் மிகுந்ததுதான். தொல்லைகள் மிகுந்து இருக்கின்ற இந்த பிறவியில் சூழும் தடை நீக்கி, நம்மை சூழ்ந்து வருகின்ற தடைகளையெல்லாம் நீக்கி, அதாவது தடை என்றால் தேவையில்லாத செடிகள் கொடிகள், இதைத்தான் தடைகள் என்று சொல்வார்கள். இந்த தேவையில்லாத தடைகளை எல்லாம் நீக்கி அல்லல் அறுத்து, துன்பங்களை எல்லாம் அறுத்து ஆனந்தமாக்கியது. எல்லை மறுவா நெறியழிக்கும், எல்லை மறுவான எல்லையே கிடையாது, அவருடைய அருளுக்கு எல்லையே கிடையாது. எல்லை மறுவா நெறியழிக்கும், அந்த எல்லையை தாண்டி உங்களுக்கு என்னென்ன நெறிகளை சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லும். எது? திருவாத ஊரர் எங்கோன் திருவாசகம். எங்கோன் திருவாசகம் என்றால் எம் தலைவனுடைய திருவாசகம், சிவனின் திருவாசகம் என்று சொல்ல வருகிறார். இத்தகைய பெருமை பெற்ற இந்த நூலு ஏன் என்று திருவாசகம் தேன் என்று சொல்கிறார். தேன் என்றால் அது பிணி தீர்க்கும் மருந்து. திருவாசகம் என்னும் தேன், தேன் என்று சொல்லப்படுவது எதனால்? அது பிணி தீர்க்கும் மருந்து. எனவே இந்த திருவாசகத்தை ஓதி உணர்ந்தால் நம் பிறவி பிணியானது தீர்ந்துவிடும் என்று மாணிக்கவாசகர் உறுதிபட சொல்கிறார். எனவேதான் இப்பாடலை சிவபுராணம் ஓதுவதற்கு முன்பாக இதை சொல்லிவிட்டு அதன் பின்னரே திருவாசகம் சிவபுராணம் ஓதுவது சிறப்பாகும். மறுபடியும் அதை சொல்கிறேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தே. இதுக்கப்புறம் நீங்க எப்பவும் பாடுற நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படி என்று தொடங்கி விடலாம். சரி, இப்போது இந்த சிவபுராணம் ஓதுவதற்கு முன்னதாக இதனை முன்னுரையாக கொள்வீராக. இதன் இதர பகுதிகள் தொடர்ந்து அடுத்த பதிவில் வரும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா.